ஏல விற்பனை பொருட்கள் முதலாவது நாளிலும் இரண்டாவது நாளிலும் ஏராளமாக குவிந்திருக்கின்றன. அவற்றில் கோழி ஆடுகளை மட்டுமே நாங்கள் விற்றோம். பாக்கி பொருட்களை விற்க முடியாமல் போயிற்று. அதேபோல் இன்றும் ஏராளமான நேர்ச்சை பொருட்கள் வந்து குவிந்திருக்கின்றன. அவற்றில் கடந்த இரவுகளைப் போல் ஆடு கோழி இவ்விரண்டையுமே இன்று விற்பனை செய்வோம். பாக்கி உள்ள ஏனைய பொருட்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு இஷா தொழுகையின் பின் இந்த இடத்திலே விற்பனை செய்யப்படும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். சுருக்கமாக சொற்ப நேரத்திற்குள்ளாக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு தரலாம் என நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஆலம்களை படைத்திருக்கிறான், பல உலகங்களை படைத்திருக்கிறான். 18,000 ஆலம் என்று சொல்லுகிறார்கள், 11,000 ஆலம் என்று கூறுகிறார்கள். எங்களுக்கு கேட்கும் போதே வியப்பாக இருக்கிறது. இன்னும் சிலர் 14 உலகம் 14 ஆலம் என்று சொல்லுகிறார்கள். 14 ஆலம் என்று அவர்கள் சொன்னாலும் 14 ஆலத்தினுள் 18,000 ஆலம் அடங்கி இருக்கின்றன, அடங்கி கிடக்கின்றது. இன்று நாங்கள் ஒரே ஒரு ஆலத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதையும் சரியாக பார்க்கவில்லை. 18,000 ஆலங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலம் இந்த துன்யா மாத்திரம்தான். அதையும் சரியாக பார்க்கிறோமா? இல்லை. இந்த ஆலத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு சுப்ஹானல்லாஹ், இதென்ன பெரிய ஆலம், இதென்ன பெரிய உலகம் என்று நாங்கள் வியந்து விடுகிறோம். பாக்கியுள்ள ஆலங்களையும் நாங்கள் கண்டால் மயங்கி விழுந்து விடுவோம். சாதாரணமாக மட்டக்களப்பு டவுனை மட்டும் பார்த்த ஒருவன் இலங்கையில வேறு எந்த டவுனையும் அவன் பார்க்கல, மட்டக்களப்பு டவுனை மாத்திரமே பார்த்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் வந்து சொல்லுவான், என்ன பெரிய சிட்டி என்று தெரியுமா மட்டக்களப்பு டவுன், எனக்கு மயக்கம் வந்துட்டு போலரியா போகும்போது என்று சொல்வான். காரணம், அவன் கண்டது மட்டக்களப்பு டவுனை மாத்திரம்தான். கொழும்புக்கு போய் கொழும்பு டவுனை கண்டவுடன் இது என்ன பெரிசாக இருக்கிறது என்று அவன் வியந்து விடுவான். அவன் அந்த டவுனை மாத்திரம்தான் பார்த்திருக்கிறான். இதே மாதிரி ஒரு சிட்டியை விட இன்னொரு பெரிய சிட்டியை பார்த்தவன், பெரிய ஒரு டவுனை பார்த்தவன் வியந்து விடுவான் அல்லவா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்ற ஆலங்களில் நாங்கள் இந்த ஆலத்தை, இந்த துன்யாவை மாத்திரமே பார்த்து கொண்டு சுப்ஹானல்லாஹ், இதென்ன படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார் என்று வியப்படைகிறோம் அல்லவா? டிவியிலே எத்தனையோ காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதிசயமான வியக்கத்தக்க எத்தனையோ காட்சிகளை பார்த்துவிட்டு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் படைத்திருக்கிறான், வெளியாகி இருக்கிறான் என்று நாங்கள் வியந்தே கொள்கிறோம். இப்படி வியப்படைந்தார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு காலகட்டத்திலே இந்த துன்யாவை பார்த்து வியந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபுதஉல் அவாலிம்
என்று சொன்னார்கள் இந்த துன்யாவை பற்றி. ஆலம்களில் எல்லாம் மிக மிக நுட்பமான ஆலம் இந்த துன்யா என்றார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கஸ்ஸாலி இமாமை இருந்தவர்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டார்கள். அபுதவுல் அவாலிம் என்று தானே சொல்லீர்கள், ஆலங்களில் எல்லாம் மிக நுட்பமானது என்று இந்த துன்யாவை குறிப்பிட்டீர்களே, நீங்கள் எத்தனை ஆழத்தை கண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பல ஆழங்களை கண்டவன் தானே அந்த ஆழத்தை விட இந்த ஆழம் நல்லது, இந்த ஆழத்தை விட அது நுட்பமானது என்று சொல்ல முடியும். அபுதவுல் அவாலிம், ஆழங்களில் மிக நுட்பமானது இந்த துன்யா என்று சொன்னீர்களே, எத்தனை ஆழங்களை கண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஒரே ஒரு ஆழத்தை தான் கண்டிருக்கிறேன், இந்த துன்யாவை தான் கண்டிருக்கிறேன். அப்ப எப்படி நீங்க அபுதவுல் அவாலிம் என்று சொல்ல முடியும்? ஆழங்களில் மிக நுட்பமானது என்று எப்படி சொல்ல முடியும்? உடனே தன்னுடைய பேச்சை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள்? நான் கண்டதில் ஒன்றை மட்டும்தான் இது எனக்கு நுட்பமாக தெரிகிறது என்று. நானும் நீங்களும் இந்த துன்யாவை மாத்திரம்தான் பார்த்து கொண்டு என்ன ஆலம் என்ன படைப்பு என்று வியந்து கொள்கிறோம். 14 உலகம் படைத்தோன் அருளால் மதீனா ரசூல் மகளார் மதஹில் என்று மாப்பிள்ளை பாலிம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 14 உலகம் இந்த துன்யாவை போன்று 13 உலகங்கள் வேறு ஆழங்கள் இருக்கின்றன. சந்திர மண்டலத்துக்கு விஞ்ஞானி தன்னுடைய விஞ்ஞான நுட்பத்தினால் போவான், செவ்வாய் கிரகத்துக்கு போவான், சூரியனுக்கு போவான், இன்னும் எத்தனையோ மண்டலங்களுக்கு விஞ்ஞானத்தை கொண்டு செல்ல முடியும். ஆனால் இங்கே குறிப்பிடப்படுகின்ற 14 உலகங்களில் இந்த துன்யாவை தவிர்த்து ஏனைய 13 உலகங்களுக்கும் விஞ்ஞானத்தை கொண்டு செல்ல முடியாது. மெய்ஞானத்தை கொண்டுதான் செல்லலாம். ஆத்மீகத்தை கொண்டு மாத்திரமே அங்கு போக முடியும். உரிஜித்து பி இலா ஆலமி சிம்சிம், உரிஜித்து பி இலா ஆலமி சிம்சிம், வெள்ளுலகத்துக்கு என்னை உயர்த்தப்பட்டது என்று ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி சொல்கிறார்கள். அப்ப வெள்ளுலகம் என்று ஒரு உலகம் கேள்விப்பட்ட நீங்க இதான் கேள்விப்படுறீங்க. வெள்ளுலகம் ஆலமு சிம்சிம், வெள்ளுலகம். அவர்கள் ஆத்மீக படியிலே ஒரு படியில் நின்ற நேரத்தில் வெள்ளுலகத்துக்கு போனார்கள். அங்கே ஆக்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் வெள்ளினுடைய அளவுக்குத்தான் இருக்கின்றார்கள். நாங்க 4 முழத்தில் இருக்கிறோம். அந்த ஆழத்தில் வாழுகின்ற மக்கள் வெள்ளை போன்று அவர்களுக்கு தென்பட்டார்களாம், வெள்ளினுடைய அளவுக்கு தென்பட்டார்களாம். இன்னும் சிலர் அந்த ஆழத்தில் அவங்க கண்ட காட்சியை சொல்றாங்க. ஒவ்வொரு ஆழத்துக்கும் ஒவ்வொரு வகையான காட்சி, ஒவ்வொரு ஆழத்திலும் ஒவ்வொரு வகையான தஜல்லி, ஒவ்வொரு ஆழத்திலும் ஒவ்வொரு வகையான மாற்றம், ஒவ்வொரு ஆழத்திலும் ஒவ்வொரு வகையான தன்மை என்று சொன்னார்கள். ஒரிஜித்துபி இலா ஆலமி சிம்சிம், சிம்சிம் என்ற உலகத்துக்கு நான் உயர்த்தப்பட்டேன், மிஅராஜுக்கு சென்றேன். அங்கே சில ஆட்களை கண்டார்களாம் ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கையில 2 கையிலையும் பொக்களம், பொக்களம் வருகிறதே மனிதனுக்கு பொக்களம். இந்த பொக்களம் ஒரு அரிசி சாக்கு, ஒரு அரிசி பேக்கினுடைய அளவுக்கு பொக்களம் 2 கையிலையும். நமக்கு பொக்களம் பாறை என்றா ஒரு சிறிய அளவுக்கு வரும். இந்த
பொக்களத்தினுடைய அளவை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். பெரிய பேக், அரிசி பேக், இந்த போற பேக்கரிக்கு போற பேக்கு, அந்த அளவுக்குள்ள பொக்களம் தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டு கையிலையும். இது என்னடா புதுமை, என்ன இந்த ஆழத்தில் இப்படி ஒரு வேலை, இந்த துன்யாங்கிற ஆழத்தில் நாம இப்படி ஒரு பொக்களத்தை காணலையே, இது என்ன புதுமை என்று அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இவர்கள்தான் தங்களுடைய கையை கொண்டு தங்களுடைய ஆண்குறியை பிடித்து இந்திரியத்தை வெளிப்படுத்தினவர்கள், இஸ்திம்னா செய்தவர்கள். இவர்களுக்குரிய தண்டனை இந்த உலகத்தை பொறுத்து இப்படித்தான் வழியாகும் என்ற விடை கிடைத்ததாம். இந்த துன்யாவுல இஸ்திம்னாவுக்கு அப்படி தண்டனை இல்லை. எத்தனை பேர் இஸ்திம்னா செய்வான்? பேக் சைஸ் அளவுக்கு கையில பொக்களத்தோட அதிகமா இந்த உலகத்தில் கண்டிருக்கிறோமா? இல்லை. இந்த உலகத்தினுடைய தண்டனை அப்படி அல்ல, அந்த உலகத்தினுடைய தண்டனை அப்படியானது. ஆகவே தண்டனைகள் தன்மைகள் ஆலங்களை பொறுத்து, உலகங்களை பொறுத்து மாறும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14 உலகங்களை அல்லது 11,000 18,000 ஆலங்களை படைத்திருக்கிறான். நாங்க இந்த துன்யா என்ற ஆழத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். மேல எழும்புவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறது. மேலே எழும்பக்கூடிய ஆற்றல் எங்களிடத்திலே இல்லை. நாம் காலமெல்லாம் தொழுதாலும் சரியே, காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் சரியே, காலமெல்லாம் தீனுடைய பணி செய்தாலும் சரியே, மேலே எழும்ப முடியாது, மேலே உயர முடியாது. உயர்வதானால் எங்களிடத்திலே ஆத்மீகம் இருக்க வேண்டும், தௌஹீத் இருக்க வேண்டும், மெய்ஞானம் இருக்க வேண்டும். அந்த மெய்ஞானம் தான் உந்து சக்தியை எங்களுக்கு தந்து நாங்கள் பல ஆழங்களுக்கும் போக வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்படும். ஆனால் நானும் நீங்களும் இந்த உலகத்தை, இந்த ஆழத்தை தானே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் இன்னொரு ஆழத்தை பார்த்தவர்கள் ஞாபகம் இருக்கிறதா? இந்த ஆழத்தை பார்த்தவர்கள் ஆலமுல் அர்வாஹ், ஆன்மலோகம். ஆன்மலோகத்தை நானும் கண்டிருக்கிறேன். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கண்டுதான் இருக்கிறான். அவன் முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஆலமுல் அர்வாஹ், ஆன்ம உலகத்திலே இருந்தவர்கள்தான். மறந்து விட்டோம், தோஷம் ஏற்பட்டு விட்டது, கரை படிந்து விட்டது. இதனால் கல்பு மூடப்பட்டு விட்டது, மறந்து போனோம். நிச்சயமாக இருந்தோம். அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹா இஹ்தலஃபத் வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃபத். நாங்கள் பகதாதுக்கு சென்று குத்துபு நாயகத்துடைய பள்ளியிலே தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஒரு அரபி பக்கத்திலே இருந்தவர் கை கொடுத்தார். எங்களை யார் என்று தெரியாது. அரபிகளிடத்தில் ஒரு நல்ல வழக்கம் இருக்கு, தொழுது முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிறவனுக்கிட்ட கை கொடுப்பான். வலதிலையும் கொடுப்பான், இடதிலையும் கொடுப்பான். இந்த வழக்கம் அரபிகளிடத்திலே, அரபு நாட்டிலே இப்பவும் இருக்கிறது. அவன் கை சந்தான். என்ன சொல்லி தருவான்? கை தரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க மாட்டான், மர்ஹபன் யா அஹ்லன் அஹ்லன் வஸஹலா என்றுதான் சொல்லுவான். அவன் சொன்னான், அப்ப நானும் அஹ்லன் வஸஹலன் ஹய்யாக்குமுல்லாஹ் வ பய்யாக்குமுல்லாஹ் என்றான். இவன் என்னடா பய்யாக்குமுல்லாஹ்னு சொல்றான்? எல்லாரும் ஹய்யாக்குமுல்லாஹ்னு தானே சொல்லுவான், இவன் பய்யாக்குமுல்லாஹ்னு சொல்றான் என்று அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு போல இருக்கு. எங்க மின்னாய் நான் கேட்டான்,
எங்க ஆள் எந்த ஊர் ஆளுன்னு கேட்டான். என்ன நானும் ஐயாக்குமுல்லான்னு சொல்லி இருந்தான், அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான். பையாக்குமுல்லான்னு சொன்னேனே, அரபு நாட்டில் அதை பாவிக்க மாட்டான். என்னடா இவன் பாவிக்கான், இவன் கருப்பு இனத்தை சேர்ந்தவனோ சூடாங்கிருந்து வந்தவனோ என்னவோ என்று எண்ணி மின் ஐநா அந்த கேட்டான். மின் ஸ்ரீலங்கான்னு சொன்னன். இலங்கையிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்க 3 பேர் வந்திருக்கிறோம் சொன்னன். அப்ப என்னுடன் அவன் பேச ஆரம்பிச்சான். நீங்க இலங்கை நாட்டு பௌத்த நாடு அல்லவா, எப்படி இந்த மாதிரி அரபு பேசுறீங்கன்னு கேட்டான். நாங்க அரபு படிச்சிருக்கிறோம், அதனால பேசுறோம் அப்படி என்று சொன்ன உடனே அவனுக்கும் எனக்கும் மஹப்பத் ஏற்பட்டு போச்சு. தொழுது முடிஞ்சவன் பள்ளிக்குள்ளே நிப்பாட்டி 1 மணி நேரம் என்னோட பேசிட்டு இருந்தான். நான் அவனிடத்துல, அந்த அரபிய இடத்துல, அவன் ஆள் பெரிய ஆள், பெரும் கோடீஸ்வரன். ஈராக் நாட்டுக்கு வெளிநாடுகள் இருந்து கார்களை இறக்குமதி செய்யக்கூடிய பெரிய கம்பெனி முதலாளி. அவன் அரை மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய பேச்சு, நான் சொன்ன கருத்துக்கள் அவனை கவர்ந்த காரணத்தினால் 1 மணி நேரம் அளவு பேசிட்டு இருந்தான். அப்ப நான் வஹதத்துல் வஜூத பற்றி அவனுக்கு சொல்லி காட்டினேன். அவனும் ஓரளவு தெரிஞ்ச மனுஷன், ரொம்ப சந்தோஷமாக வியப்பாக, இஸ்லாம் ஸ்ரீலங்காவில் தானா இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, புது விளக்கமாக தெரிகிறது என்று வியந்தான். இது எதுக்காக சொல்றேன், வியந்து விட்டு கடைசியில் இருந்தால் சொன்னான், அல்-அர்வாஹு ஜுனூதுல் முஜன்னதா வமா தஆரஃப மின்ஹா இஹ்தலஃபத் வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃபத். அல்-அர்வாஹு ஜுனூதுல் முஜன்னதா, நாங்கள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹிலே பெரும் பட்டாளங்களாக கூட்டமாக இருந்த ஆட்கள். நாங்க பகதாதுல பிறந்துட்டோம், நீங்க ஸ்ரீலங்காவில் பிறந்துட்டீங்க. ஆனால் ஆலமுல் அர்வாஹில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தவர்கள். ஆலமுல் அர்வாஹில எந்த ரூஹு எந்த ரூஹோடு அறிமுகமானதோ அது இந்த உலகத்திலும் அறிமுகமாகும். வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃபத். ஆலமுல் அர்வாஹிலே, ஆன்ம உலகத்திலே எந்த ரூஹு எந்த ரூஹ கண்டு சூத்த காட்டிக்கிட்டு போயிச்சோ அது இந்த ஆலத்திலும் சூத்த காட்டிக்கிட்டு தான் போகும், முகத்தை காட்டாது. சிலவன் போகக்குள்ள சூத்த காட்டிட்டு போறான் இல்லவா, திரும்பிட்டு போறான். என்னையா அவரு கோபமா, என்னையா அது அவன் முறுத்தது பார்க்கப்படான்னு போறான். இவன் ஆலமுல் அர்வாஹிலும் சூத்த காட்டினவன் தான், முகத்தை காட்டினவன் அல்ல. எவர்கள் ஆலமுல் அர்வாஹில் அறிமுகமானார்களோ அவர்கள் இந்த துன்யாவிலும் அறிமுகமாகுவார்கள். நீங்க எத்தனை பேர் இங்க உட்கார்ந்திருக்கிறீங்க, சிங்கள பகுதிகளுக்கு எல்லாம் போய் வியாபாரம் செய்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போறாக்கள், வேற தமிழ் பகுதிக்கு போய் வியாபாரம் செய்கிறார்கள் இருக்கிறீங்க இல்லவா? உங்களும் ஒருத்தன் புதுசாக கண்டு ஒருத்தனோட அறிமுகமானானண்டா நீங்க நினைச்சுக்கிங்க மேல்படியான் ஆலமுல் அர்வாஹ்ல நம்மளை கண்டு முகம் கொடுத்தவன், சூத்தை காட்டினவன் அல்ல. எங்கேயாவது ஒரு சோனகன் உங்களை கண்டு திரும்பிட்டு போனான்டா நீங்க நினைச்சுங்க ஆலமுல் அர்வாஹ்ல இவன் சூத்த காட்டிட்டு போனவன், அதனால் தான் இங்கேயும் சூத்த காட்டிட்டு போறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யாரு எந்த கருத்தா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபியுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இப்படி ஆலமுல் அர்வாஹ் என்று ஒரு ஆலம், அதுல எல்லாரும் இருந்தோம். நாளைக்கு பிறக்கிற பிள்ளையும் இருந்தது. உலகம் முடிவின் போது கடைசியாக ஒரு குழந்தை பிறக்குமே, அந்த குழந்தை உள்பட ஆலமுல் அர்வாஹிலே இருந்தன. ஆலமுல் அர்வாஹில் நாங்க எல்லாரும் உண்டாயிருந்தாக்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள், சகல மக்களையும், இன்சான் மத வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி, நாட்டு வேறுபாடின்றி மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அர்வாஹுகளையும் ஒன்று சேர்த்தான். எங்கிருந்து ஒன்று சேர்த்தான்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படுக்க வச்சு, எங்க மல்லாந்து படுக்க வச்சானா, குப்பரம் படுக்க வச்சான். ஆதமே குப்பரம் படுங்க, குப்பரப்படுத்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடைய முழுகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸஹ வஹர ஆதம பியமீனி, தன்னுடைய பலக்கரத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய முதுகை தடவினான். மஸஹ, மஸஹன்னா தடவினா. மஸ்ஹு செய்யறீங்களா, தலைக்கு மஸ்ஹு செய்யறேன்னா தடவுறீங்க, தடவினான். அல்லாஹ் தஆலாவுக்கு வலக்கரம் இடக்கரம் இருந்துச்சா? இல்லை. அல்லாஹ் மலக்கை ஏறினான், மலக்கு தடவிட்டார். புஷு 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 என்று இந்த ஈசல் கிளைகள், மாரி காலத்தில் ஈசல் கிளை பொந்திலிருந்து வாரது போல அவர்களுடைய முருகன் தண்டிலே இருந்து வெளியாகக்கூடிய சகல உயிரினங்களும் வெளியாகி முஷுறுகளை போல தெரிஞ்சிச்சு. எத்தனை கோடி இருக்கும் இப்ப இந்த காலத்தில்? இப்பயே 600 கோடி இருக்கானா மனுஷன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இன்றை வரைக்கும் எத்தனையோ கோடி வந்து மறைஞ்சு போயிட்டு, உலக முடிவின் வரைக்கும் எத்தனையோ கோடி வரப்போகுது. எல்லாமே முஷுறு கும்பல போல, எறும்பு கும்பல போல முதுகிலிருந்து மளமளமளன்னு வெளியாயிடுச்சு. அது எப்படி வெளியாயிடுச்சு? இந்த ரோம கண்ணிரிக்க, ரோமம் ரோமம் இல்லாதவனுக்கு ரோம கண் இருக்காதா? இருக்கு. ரோம கண்ணுக்குள்ள ரோமம் உள்ளவனுக்கு தான் ரோம கண் இருக்காக்குன்னு வச்சுக்காதங்க. உடல் நிறைய ஓட்டை, பெரிய ஓட்டை தான். எத்தனை ஓட்டை? 9 ஓட்டை, பெரிய ஓட்டை. இவரில் இருக்கிற ஓட்டைகள்ல பெரிய ஓட்டை 9 ஓட்டை. என்னென்ன? 2 கண், 2 காது, 4 மூக்கு, எத்தனை? 5 வாய், 6 முந்துவாரம் 7, பிந்துவாரம் 8, மூக்குத்துவாரம் 2. அப்ப எத்தனை? 9 ஓட்டைகள், பெரிய ஓட்டைகள், பெரிய துவாரங்கள். உடல் நிறைய ஓட்டை தான். கண்ணுக்கு தெரியாது. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அதற்குரிய கண்ணாடியை கண்டுபிடித்து மனிதனுடைய உடலை பார்த்தால் உடல் முழுக்க ஓட்டை. பீட்டர் துருத்திதனை, தீக்குழியை, சாக்கடையை கார்த்தேன் வளர்த்தேன் கண்ணே ரஹ்மானே என்று மஸ்தானப்பா பாடினது போல இந்த 9 ஓட்டையை மட்டும் வைத்து பேசாதீர்கள். உடல் நிறைய ஓட்டை. உங்களுக்கு தெரியாது, இந்த கையில நம்ம ஓட்டடிக்கிற தெரியுதா? வேர்வை வருகிறது அல்லவா? எங்கிருந்து வருகிறது வேர்வை? காலில் மட்டுமா வருகிறது, கையில மட்டுமா வருகிறது, தலையில மட்டுமா வருகிறது? உடலில் எல்லா பகுதிகளில் இருந்தும் வியர்வை வரும். வியர்வை யார வருகிறது? சதையை பொத்துக்கிட்ட வருகிறது, பிச்சுக்கிட்ட வருகிறது. இல்லை, துவாரம் உண்டு. துவாரத்தில் தான், துவார வழியினால் தான் அந்த வியர்வை வருகிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடவி விட்ட பொழுது எல்லா உயிரினங்களும் வந்தன. இது எப்ப நடக்குது தெரியுமா? ஹலகல்லாஹு ஆலமல் அர்வாஹி قبل ان يخلق عالم الاجسام ب2000 ஆம். 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஷட உலகத்தை, இந்த ஷடத்தை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹை படைத்தான். எல்லா ரூஹுகளும் அங்க இருந்துச்சு. எங்க படைச்சான்? ஆதத்தை படுக்க வச்சு முதுக தடவினானே, இது எங்க நடந்துச்சு? இது இந்த துன்யாவில் நடந்துச்சு. இந்த பூமியில் தான் நடந்தது. எந்த இடத்திலே நடந்தது?
அரபா இருக்கிறது. அரபா மக்காவுல அரபா. அரபாவுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் ஒரு ஓடை இருந்தது. அந்த ஓடைக்கு பேர் நொமான். நொமான் என்ற ஓடைக்கு பக்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்தான். மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்தான். இந்த இலங்கை தீவிலே ஒன்று சேர்த்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்னை பொறுத்தவரையில் இந்த மூன்று கருத்துக்களிலும் இலங்கை தீவில் ஒன்று சேர்த்தான் என்பதுதான் சரியான கருத்து என்று எனக்கு தென்படுகிறது. அந்த காலத்தில் இந்த இலங்கைக்கு அரபிகள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இப்பதான் ஸ்ரீலங்கா, இந்த இலங்கைக்காரனும் ஸ்ரீலங்கா, அரபுக்காரனும் ஸ்ரீலங்கான்னு தான் சொல்றான். இந்த ஸ்ரீலங்கா வருவதற்கு முன் இந்த இலங்கை சேலான் சேலான் என்று அரபு நாடுகளிலே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. சேலான் என்ற அரபு சொல்லில் இருந்துதான் சிலோன் சிலோன் என்ற சொல் ஆங்கில சொல் வந்தது. சேலான் என்றால் என்ன? ஓடுதல், நீர் ஓடுதல். அந்த காலத்திலே இந்த இலங்கை தீவு நீர் நிறைந்த, நீர் வளம் நிறைந்த ஒரு தீவாக இருந்ததினால் அரபிகள் வந்து சேலான் சேலான் சேலானுல் மா, நீரோடுதோ நீரோடுதோ என்று சேலான் என்று பெயர் வைத்தார்கள். அதற்கு முந்தைய காலத்திலே இந்த இலங்கை நாட்டுக்கு என்ன பெயர் தெரியுமா? சரந்தீப். சரந்தீப். எத்தனை கிதாபுகள் எடுத்து பாருங்க, அரபு கிதாபுகள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட கிதாபுகள்ல சரந்தீப் என்று தான் எழுதியிருக்கிறாங்க. இப்ப எழுதுறவன் தான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு எழுதுறான். இதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால எழுதினவன் சேலான் சேலான் என்று எழுதினான். ஆரம்ப காலத்திலே சரந்தீப் என்ற சொல்லைத்தான் இலங்கைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்ன? சரண் தீவு, சரண் தீவு, சரணடைந்த தீவு. யாரு சரணடைந்த தீவு? அலஸ்து பிரப்பிக்கும். ஆலமுல் அர்வாஹிலே எல்லா ரூஹுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வெளிப்படுத்தி வைத்துவிட்டு கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், டேய் நான் உங்களுடைய ரப்பா இல்லையா என்று கேட்டான். எல்லாரும் தான் இருந்தான். பௌத்தனும் இருந்தான், கிறிஸ்துவனும் இருந்தான், இந்துவும் இருந்தான், முஸ்லிமும் இருந்தான். எல்லாரையும் பார்த்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பா இல்லையா என்று கேட்டான். காலூ பலா. எவ்வளவு முனாஃபிக்குத்தனம், எவ்வளவு நயவஞ்சகத்தனம்! அத்தனை பேரும் சொன்னார்கள், காலூ பலா, ஆமா என்றார்கள். நீ எங்களுடைய ரப்பு தான் என்றார்கள். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ஏகனா இல்லையா? இந்த பிரப்பிக்கும் என்ற சொல்லுக்கு அவர்கள் ஏகன் என்ற கருத்தை தான் எழுதி காட்டுகிறார்கள். அதான் எங்களுக்கு பொருத்தம். நான் உங்களின் ஏகனா இல்லையா? ஓ, நீ எங்களுடைய ஏகன் தான் என்று அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு சரணடைந்த தீவு இந்த சரண் தீவு, இந்த சரந்தீப். அதனால்தான் அரபிகள் சரண் தீவு என்கிறத சரந்தீப் என்று எடுத்துக்கிட்டான். அவனுக்கு தமிழ் தெரியாது தானே, அரபிக்கு தமிழ் தெரியாது. இவனுகள் சரந்தீவு சரந்தீவுக்குள்ள அவன் சரந்தீபு சரந்தீபு என்று எடுத்துக்கிட்டான். எல்லோரும் சரணடைந்தார்கள். நீ எங்களுடைய ஏகன்தான் என்று ஏற்று சரணடைந்த தீவு இந்த தீவு. எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இங்க வந்து ஏகன் இல்லை, ஏகனண்டா ஏகமாக இருப்பவன் இல்லை என்று எவன் சொன்னானோ அவன் முனாஃபிக். நீ அங்க வச்சு ஏகன் என்று ஏத்துக்கிட்டாய், இங்க வந்து சொல்றான் ஏகன் இல்லாம அவன் வேறு, சிருஷ்டி வேறு, ஏகம் என்ற தத்துவத்தை உடைத்தருகின்றாய். நீ யார்? நீ முனாஃபிக், காபிர்.
முனாஃபிக் சொல்லிட்டேன். முனாஃபிக் இல்ல, காபிர். ஏன் காபிர்? காபிர் என்கிற சொல்லுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? நிராகரிப்பவன், மறுப்பவன் என்பது அர்த்தம். ஆரை மறுப்பவன்? அல்லாஹ்வை மறுப்பவன், அல்லாஹ்வை நிராகரிப்பவனுக்கு காபிர் என்று நாங்க சொல்றோமே, அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது தப்பு. அல்லாஹ்வை மறுக்கிறவன் காபிர் அல்ல, அல்லாஹ்வை மறுக்கின்றவன் காபிர் அல்ல, நிராகரிக்கின்றவன் காபிர் அல்ல. அவன் யாரு தெரியுமா? அவனுக்கு அரபுல என்ன சொல்ற? காபிரங்கல்ல, முல்ஹித் சொல்றவன். காபிருக்கு நாங்க சொல்ற அர்த்தம் என்ன? மறுக்கிறவன், நிராகரிக்கிறவன். என்னத்தை மறுக்கிறான்? ஏகமாகவும் அவன் தான் இருக்கிறான் என்பதை எவன் மறுக்கின்றானோ அவன் தான் காபிர். ஏகமாகவும் உள்ளவன் என்று எவன் நம்புகிறானோ அவன் முஃமின். ஆகவே அங்கே ஏகன் என்று ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து ஏகன் அல்ல, அவன் வேறு, சிருஷ்டி வேறு என்று எவன் பிரித்து பேசுகின்றானோ அவன் தான் காபிர், நிராகரிப்பவன். அல்லாஹ் ஏகமாக இல்லை என்று சொல்லுகின்றவன். சரி, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல எங்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து, நான் உங்களுடைய ஏகன் அல்லவா என்று கேட்டு ஆம் என்று சொல்லி வந்தவர்கள் முஃமின்கள், தௌஹீத்வாதிகள். இப்பவும் சரியா தான் இருக்கிறாங்க, ரூட் கிளியர். அங்கே ஆம் என்று சொல்லிவிட்டு இங்கே மாற்றம் செய்தார்களே, வித்தியாசமாக நம்பினார்களே, அவர்கள் காபிர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தம்பி டைம் சரியா கொஞ்சம் சொல்லுங்க அவங்கள்ட்ட கேட்டு. ஆகையினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஆலமுல் அர்வாஹ்ல நாங்க இருக்கிற நேரத்தில் உள்ளூட்டு புள்ள நாங்களெல்லாம் யாரு? உள் வீட்டு பிள்ளைகளாக இருந்தோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கி இருந்தோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப உன்சத்தோடு நாங்கள் இருந்தோம். 2000 முடிஞ்சு 2000 வருஷம் அப்படியே கிடந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அஜ்ஸாமை படைத்தான். படைத்து எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஷடத்தை தந்து போடா நாயே என்று தூக்கி எறிந்தான். இப்ப உள்ளூட்டு பிள்ளையாக இருந்த நாங்கள் ஷட உலகத்திலே வெளிநாட்டு பிள்ளைகளாக வந்து விட்டோம். தூரம் ஏற்பட்டு விட்டது, போது ஏற்பட்டு விட்டது. எப்போது போது ஏற்படுகிறதோ அப்போது ஆசை ஏற்படும். பொண்டாட்டிக்கிட்ட வீட்டிலே 24 மணி கிடந்தா, 24 மணி கிடந்தா ஆசை அவ்வளவு வராது. 2 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க, கொழும்புல வந்து இறங்கின உடனே டெலிபோன் வந்துட்டண்டி, ரெடி என்று அவன் டெலிபோன் பண்றான். காரணம் சாத்துலபு பௌதத்தாரி அன்பும் லிதக்ருபு வதஸ்குபு ஐனாய துமுஆ லிதஜ்முதா. வீடு தூரமாக இருப்பது அன்புக்கும் நெருக்கத்துக்கும் ஒரு வழி. அல்லாஹ்வுடைய இடத்திலே உள்வீட்டு பிள்ளையாக இருந்த நாங்கள், ஆலமுல் அர்வாஹிலே இருந்த நாங்கள் ஆலமுல் அஜ்ஸாமிலே தூக்கி எறியப்பட்டவுடனே ஷௌக்கு ஏற்பட்டு போச்சு. அல்லாஹ்வை காண வேணும் என்ற ஆசை எங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம உள்ளூட்டு பிள்ளையா இருந்து நம்மளை பார்த்துட்டு கிடந்தவன் அல்லவா, நாம இப்ப இவன் சட உலகத்துல தூக்கி எறிஞ்சு போட்டோமே, இவனுக்கு இப்ப ஆசை ஒன்று உண்டாயிட்டே, நம்மை காண வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு போச்சு. அதற்கு ஒரு வழியை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅல கல்பஹு கமிர்ஆத்தின் லஹா வஜ்ஹானி வஜ்ஹுன் கஸீஃபுன் முظلிமுன் வ வஜ்ஹுன் ஆகரு முலீஉன் லதீஃப். அவன் கல்புல 2 சைட வச்சான் அல்லாஹ் தஆலா. அதுல ஒரு பக்கம் ஒளி உள்ளது, மறுபக்கம் இருள் உள்ளது. ஒளி உள்ள பக்கத்தினால நாங்க அல்லாஹ்வை இந்த உலகத்திலிருந்து பார்த்து கொள்ளலாம். அதனுடைய விவரத்தை சொல்றேன்டா ஒரு 2 மணித்தியாலம் என்றாலும் தேவைப்படும் சகோதரர்களே. ஆகையினால் எல்லா வேலையும் நிறைவு பெற்று விட்ட காரணத்தினால், ஏல விற்பனையும் இங்கே நடைபெற இருப்பதன் காரணத்தினால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.